கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஜீவனுள்ள உயிருள்ள அற்புதமான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருக்கும். கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவன் அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் வெற்றியின் தேவன், அவர் அடைக்கலத்தின் தேவன், அவர் கிருபையின் தேவன். நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிட்டு நம்மளை தெரிஞ்சு கொண்டுட்டு நம்மளை ஒரு அனாதையாக விடுகிற தேவன் அல்ல. அதனால் தெரிஞ்சு கொடுங்க, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாது அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீ என் பிள்ளை, நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை என் பிள்ளையாக உன்னை தகுதிப்படுத்திட்டேன். நீ என்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே தகுதி இல்லாமல் இருந்த, ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உன்னை என் பிள்ளையை தகுதியாகிட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஏசப்பா சொல்கிற வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, மகனே மகளே, நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னா எப்படியோ இருந்த, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நான் உன்னை பிள்ளையை மாற்றிட்டேன். என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், கிருபையின் வரம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறார். அப்போ கிருபைனா அதாவது எப்படின்னா, இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை, ஒரு மந்திரி வீட்டு பிள்ளை, ஒரு அதிகாரி வீட்டு பிள்ளைன்னா ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இன்றைக்கி வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், அவர் பிள்ளைங்க நம்ம. அதுக்கு பேர் தான் கிருபை. அதுதான் தகுதி இல்லாத உன்னை நான் தகுதிப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய சத்தியம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாது. கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாது. அதாவது என்னுடைய பாதுகாப்பும் என்னுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தும் என்ன சத்தியமும் உங்களை விட்டு விலகாது. அப்படின்னா அவருடைய வார்த்தை தான் சத்தியம், இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் சத்தியம். அப்போ அந்த சத்தியம் நம்மளை விட்டு விலகாது, கிருபை நம்மளை விட்டு விலகாது. அதனால் அப்படிப்பட்ட கிருபையும் சத்தியமும் நம்மளோடு இருப்பதனால் அவர் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எல்லா காரியத்தையும் அழகாக அவர் செய்வார். நம்மளை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். இதுவரை நடத்தின அந்த ராஜாதி ராஜா இன்னமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் உங்கள் கூட கிருபை இருக்குது, உங்கள் கூட சத்தியம் இருக்குது, அதாவது இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் தனிமையான அல்ல, நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் திக்கற்றவர் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர் அல்ல. இன்றைக்கி கட்டின மனைவி கைவிட்டு போயிடுறாங்க, கட்டின கணவன் கைவிட்டு போயிடுறார், ஆனால் நிரந்தரம் யாருமே இல்லை. பார்த்து கொடுங்க. இன்றைக்கி 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணவங்க கூட கல்யாணம் முடித்து 1 வருஷத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. 5 வருஷம் லவ் பண்ணவங்க கல்யாணம் முடித்து 1 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கூட இருக்க முடியல. சூழ்நிலைகள் மாறுகிறது, அந்தஸ்து மாறுகிறது, பணங்காசு இருக்கிறதுனால மாறுகிறது. ஆனால் மாறாத தெய்வம், மாறாத தகப்பன் ஒருவர் உண்டு என்று கேட்டால் அவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் நேற்றும், அவர் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருந்தவர், அவர் இருப்பவர், அவர் வரப்போகிறவர். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் அனாதையாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தாயாக, தகப்பனாக, பங்காளியாக, அண்ணன் தம்பியாக, அப்பாவாக இயேசு மகாராஜா உங்கள் கூட இருக்கிறார். அதனால் உங்கள் பாரத்தை அவர் மேலே இறக்கி வைங்க, உங்கள் துக்கத்தை அவர் மேலே இறக்கி வைங்க. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எந்த மனிதனும் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல முடியாது, உங்கள் கவலை என்கிட்ட கொடுங்க நான் சொல்ல முடியாது, உங்கள் அப்பா சொல்ல முடியாது, உங்கள் அம்மா சொல்ல முடியாது, உங்கள் உறவினர்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் சொல்ல முடியும், இயேசு ஒருத்தர் தான். ஏன்னா அவர் தான் கவலையை போக்குகிறவர், அவர் தான் நிம்மதியை கொடுக்கிறவர், அவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த நாளிலே நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, எப்படி என்ன செய்ய போகிறதுன்னு கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், மீன் வாயில் பணத்தை வர வச்சவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார். எலியாவுக்கு காக்காய் கொண்டு போஷித்தவர் ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக உங்களை போஷிப்பார். கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. நான் உங்களுக்காக இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை ஆஸ்வதிங்க. அப்பா, மேலான காரியங்களை செய்யுங்க, உயர்வான காரியங்களை செய்யுங்க, அற்புதமான காரியங்களை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்யுங்க. கிருபை பலன் கூட இருக்கட்டும். ஆஸ்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுக்கு